வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஒரு அருமையான பிரியாணி மசாலா தான் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் எடுக்கலாங்கிறத பார்க்கலாம். ஏன்னா அளவு தான் ரொம்ப முக்கியம். அதிகமாகிட்டாலும் நல்லா இருக்காது, ஒரு மாதிரி கசந்து போயிடும். அதனால் எல்லாமே கரெக்டான அளவாக இருக்கணும். இது எப்படி இதை வறுத்து அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மசாலாவுக்கு நம்ம பொருள் ஒவ்வொன்றா எடுத்துக்கலாம். கிராம்பு ஒரு 30-35 கிராம்பு எடுத்துக்கோங்க. அதே அளவில் ஏலக்காயோட அளவும் 30-35 எடுத்துக்கோங்க. ஏன்னா எல்லாமே இடம் வச்சு நம்ம அரைக்க முடியாது வீட்டில், அதனால் இந்த மாதிரி அளவோடு எடுத்துக்கோங்க. கல்பாசி கொஞ்சம் சிறிதளவு இந்தளவு எடுத்துக்கோங்க. சாதி பத்திரி கொஞ்சம் தேவையான அளவு எடுத்துருக்கேன். இந்த மாதிரி ரெண்டு துண்டு எடுத்துக்கிறேன். இப்போ பட்டை, சுருள் பட்டை ஒன்று எடுத்துருக்கேன். அது கொஞ்சம் வாசனை கம்மியாக இருக்கும். இந்த ஃப்ளேவருக்காண்டி இன்னொரு 2 வகை வரும் பட்டையில், இந்த பட்டையும் எடுத்துருக்கேன். கொஞ்சம் மிளகு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி சோம்பு ஒரு அரை ஸ்பூன் இல்லைன்னா 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சீரகம் அதே மாதிரி அளவில் ஒரு அரை ஸ்பூன் இல்லைன்னா 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி பிரிஞ்சு இலை தேவைக்கேற்ற மாதிரி ஒரு 4-5 இது எடுத்திருக்கேன். இது மாதிரி எடுத்துக்கோங்க. கசகசா நம்ம வறுக்கிறப்ப போடக்கூடாது. கடைசியாக எல்லா மசாலாவுக்கும் கசகசா நான் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது மொத்தமாக வறுக்கிறப்ப சேர்க்கக்கூடாது. நம்ம ஸ்டவ்வெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக போட்டு நம்ம வறுக்கிறப்ப அரைச்சிக்கணும். இப்போ கசகசா எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் எப்படி வறுக்கணுங்கிறத பார்க்கலாம். இப்போ கடைசியாக அன்னாசி பூ எடுக்க மறந்துட்டேன். அந்த அன்னாசி பூ கிடைக்கல கடையில். இப்போது வீட்டில் இருக்கிறத ஒரு 2-3 இந்த மாதிரி எடுத்திருக்கேன். தனியாக 2 ஸ்பூன் எடுத்ததையும் நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ எல்லாமே எப்படி வறுக்கணுங்கிறத பார்க்கலாம். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு நல்லா கடாய் சூடானதுக்கு பின்னாடி சுருள் பட்டையை நல்லா வறுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வறுபடும். கருகாத அளவுக்கு ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக வறுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வரும். இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி வறுத்துக்கிட்டே இருங்க. வறுத்துட்டு அப்படி உடச்சி பார்க்குறப்ப கொஞ்சம் நல்லா உடையணும். அந்த அளவுக்கு வந்தோடனே எடுத்துருங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படி 3 நிமிஷம் அப்படி வறுத்துக்கிட்டே இருங்க. இப்போ ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த பட்டை இருக்குல்ல, வாசனைக்காண்டி அந்த பட்டையும் போட்டு நல்லா அந்த மாதிரி லைட்டாக வறுத்துக்கலாம். எல்லா பக்கமும் வறுபடணும்னா இந்த மாதிரி உடச்சி எடுத்தாதான் எல்லா பக்கமும் சூடாகும். இல்லைன்னா ஒரு சைடு மட்டும் சூடாகிட்டு மறுபக்கம் சூடாகாது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி உடச்சிட்டு நல்லா இந்த மாதிரி லைட்டாக வறுத்து தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அன்னாசி பூவை எடுத்து வறுத்துக்கலாம். அது கொஞ்சம் தடிமனாக இருக்கிறதுனால அதையும் நல்லா உடச்சிட்டு நல்லா லைட்டாக வறுத்துட்டு திரும்ப அந்த கிராம்பையும் இது கூட சேர்த்து நல்லா ஸ்டவ்வை ரொம்ப கம்மி பண்ணி வச்சுட்டு நல்லா லைட்டாக வறுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஏலக்காயும் சேர்த்துக்கோங்க. ஏலக்காயும் நல்லா அந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் அப்படியே வறுத்துக்கோங்க எல்லாமே மொத்தமாகவே. கல்பாசி இது கூட சேர்த்து இதையும் வறுத்துட்டு ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பிரிஞ்ச இலையும் 4-5 இலையும் நல்லா உடச்சிட்டு இந்த மாதிரி லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மல்லி, மிளகு இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மிளகை வறுத்துட்டு அப்புறம் மல்லியும் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு
இந்த சீரகம், சோம்பு எல்லாத்தையுமே மொத்தமாகவே வறுத்துட்டு கடைசியாக அந்த கசகசா எடுத்து வச்சுருக்கோம்ல அதை வந்து ஸ்டவ்வை முழுமையாக ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் வறுத்ததை எல்லாமே ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பிரிஞ்சால வறுத்ததுக்கு முன்னாடி சாதி பத்திரியும் நல்லா வறுத்துருப்பேன். ஏன்னா நம்ம எந்த பொருளும் சேர்க்காம தனியாகவே வறுக்கணும். ஏன்னா ஒன்றா ஒன்றா சேர்த்து வறுக்கக்கூடாது. ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு மாதிரி வறுபடும். அதுக்காண்டி நீங்கள் தனியாகவே வறுத்து இந்த மாதிரி தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மொத்தமாக ஆற வச்சுட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் கொரகொரப்பாக இல்லைன்னா நைஸாக உங்களுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து கொரகொரப்பாக தான் அரைக்க போகிறேன். இப்போ மிக்ஸி ஜாரில் பவுட்ரு பண்ணிக்கிறலாம். நான் கொரகொரப்பாக தான் அரைச்சி இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு அருமையான பிரியாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த மசாலா எல்லாத்தையுமே பிரியாணியில் சேர்க்க போகிறது கிடையாது. நான் இந்த மாதிரி மொத்தமாக அரைச்சி ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சுக்குவேன். இப்போ 1 கிலோ அரிசிக்கு சிக்கன் 1 கிலோ சிக்கன்னா இந்த பிரியாணி மசாலா வந்து ஒரு 3-4 ஸ்பூன் சேருங்க, கரெக்டாக இருக்கும். இந்த அளவோடு சேர்ந்து செய்கிறப்ப பிரியாணி ஃப்ளேவரும் ரொம்பவே கடையில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.